2025-26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மேஷராசி சந்திர தசை. இந்த தசை அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை இந்த மேஷராசிக்கு. இந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இந்த மேஷராசியில் எந்த வயசில் வரும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 31லேருந்து 41 வரைக்கும் 42 வரைக்கும் கூட வரலாம் ஒரு சில பேருக்கு, தசாபுத்தி இருப்புக்களை பொறுத்து. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 20-22 வயசுக்குள்ளே சந்திர தசை முடிஞ்சிடும். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தீங்க இல்லை 2ஆம் பாதத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் வச்சுக்கலாம். 15 + ஒரு 6னாக்கா 21, 21லேருந்து 15 + ஒரு 6 சூரிய தசை 21 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை 31 வயசு வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். 2ஆக நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் எடுத்துக்கிட்டால் கூட 15 வயசோடு முடிஞ்சிடும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசை. இந்த சந்திர தசை எப்படி இருக்கும், 3ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சனி பகவான் இப்போ 7 சனியாக இருக்கிறார் 12ஆம் இடத்துல. வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். 15 வயசுலேருந்து படிக்கிற காலகட்டத்தில் சந்திர தசை வருது 21 வரைக்கும். அதன் பிறகு நான் பின்னாடி சொல்கிறேன். 21 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் லாபஸ்தானம் என்னத்தை லாபத்தை கொடுப்பார் உங்களுக்கு. தொழில் பண்ணலை, வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை, படிச்சுட்ருக்கீங்க. யாருக்கு லாபத்தை கொடுப்பார், உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு. அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும். ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வேலையில் ப்ரொமோஷன் அது மாதிரி கிடைக்கும். இருந்தாலும் 7.5 சனி, விரயத்தில் 12ஆம் இடத்துல சனி, தேவையில்லாத செலவுகள் ஒன்று உண்டு, ஒரு சிலது உண்டு தேவையில்லாத செலவு. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. உங்களுடைய இந்த நட்சத்திராதிபதி இருக்கார் இல்லையா, அதாவது அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். இந்த நட்சத்திராதிபதி கேது பகவான் நல்லா இருந்தாருன்னாக்கா சுப விரயம், சுப செலவுகள் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி பரணியில் இருக்கார் சந்திரன். இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இங்கேருந்து தசை பண்ணும்போது, ஏன்னா சுகஸ்தானாதிபதி இல்லையா, சுக்கிரனோட நிலையை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் நல்லா இருந்தார்னா அதே மாதிரி சுப விசேஷங்கள், சுப செலவுகள், வீடு கட்டுறது, இது மாதிரி இந்த தசையில் கொடுத்துரும். சந்திர தசையில் படிக்கிற காலகட்டத்தில் நான் சொல்கிறது 25 வயசு வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சந்திர தசையில். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதே தான். 15 வயசுக்குள்ளே இந்த சந்திர தசை முடியுதுன்னாக்கா அப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சந்திர தசை. நல்ல ஒரு வளர்ச்சி, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்க, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அவங்க தொழிலில் இருந்தாங்கன்னா அந்த தொழில் வளர்ச்சி அது மாதிரி கொடுத்துரும். 21 வயசுக்கு மேலே இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ சந்திர தசையில் போயிடலாம். 7.5 சனியில் கன்ஃபார்மாக நீங்கள் வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடு போவீங்க.
இல்லை வெளிநாடு போகல சார், நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து 10 வருடங்கள், அதில் சென்ட்ரு பகுதி சனி புத்தின்னு ஒன்று வரும். சந்திர தசை சனி புத்தி ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ கிடைக்கல, 7 சனி ஆரம்பிச்சிச்சு, 7 சனி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு குரு பயிற்சி ஆனது, ராகுகேது பயிற்சி ஆச்சு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னாக்கா, இப்போ சனி புத்தி நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, இன்னொரு 1 வருஷம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இல்லை ஒரு 6 மாதம் இருக்குதுன்னாக்கா, கன்ஃபார்மாக அந்த சனி புத்தியில் உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்து துரத்தி விட்டுரும். போயிட்டு நல்ல ஒரு சம்பாதனை கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணல, இங்கே இருக்கிறேன் அப்படின்னாக்கா வேலை கொடுத்துரும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். அது மாதிரி சனி புத்தி தான் கொடுக்குமானாக்கா ஒரு சில புத்திகள் கொடுக்கும். சந்திரனுக்கு மறையாமல் இருக்கணும் அந்த புத்தி. எந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் சந்திர பகவானுக்கும் மறையாமல் இருக்கணும், அதாவது கேது பகவானுக்கும் மறையாமல் இருக்கணும். ஏன்னா கேது அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறேன், பரணி நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி சுக்கிர பகவானுக்கும் கொஞ்சம் மறையாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா நட்சத்திராதிபதி இல்லையா, அந்த கால் கொடுத்த கிரகம் இல்லையா, அந்த கிரகத்துக்கு இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்துச்சு, குருவோட சேர்ந்து இருந்தது, குருவோட பார்வை இருந்தது அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும், வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ வேலையில் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர் கிடைக்கும், இது வரைக்கும் பணம் வரல, பணம் வரும், ஒரு 3 மாதம் சம்பளம் நிற்கிது வந்துடும். அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இதே நட்சத்திராதிபதி சரியில்லைன்ற பட்சத்தில் மன அழுத்தங்கள் உண்டு. சரியில்லைன்னா எல்லாருக்குமே சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு கெடுபலம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி நல்லபடியாக வச்சுட்டு, இன்னொரு பக்கம் மன அழுத்தத்தை கொடுக்கும். அது யார் மூலயமானாக்கா, நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலயமா, ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலயமா, அது மாதிரி கொடுத்துரும். ஒரு சில தொடர்புகள் தவறான தொடர்பாக இருக்கலாம், இல்லை லவ்வாக இருக்கலாம். இந்த 7 சனியில் வரக்கூடிய லவ் எந்த வயசாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 30-31 வரைக்கும், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 31லேருந்து 41 வரைக்கும், எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி லவ் இருந்துச்சுனாக்கா இப்போ பிரேக்கப் ஆகும். லவ் இல்லை அப்படின்னாக்கா, இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, லவ் ஓடிட்டுருக்கு அப்படின்னாக்கா அந்த லவ் நல்லா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க 31 வயசுக்குள்ளே, திருமணம் அப்படிங்கிறது சந்திர தசையில் நடத்தலாமா? நடத்தலாம், உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நடத்தலாம். விரயத்தில் சனி பகவான் இருக்கும்போது நடத்தலாம். குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் அது ஒரு மறைவு ஸ்தானம் தான். ராகுவுடைய நட்சத்திரம், அந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அருமையான டைம், திருமணத்து ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அதுலேயும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் இந்த சந்திர தசையில். இந்த சந்திர பகவான் உங்களுக்கு மன அழுத்தங்களை ஏன் கொடுக்குது அப்படின்னாக்கா, அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் இருந்து தசா நடத்துதோ, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவான், பரணியாக இருந்தால் சுக்கிர பகவான், அந்த நட்சத்திராதிபதி சரியில்லைன்ற பட்சத்தில் இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். எது ரீதியாக வேலையில் கொஞ்சம் தோய்வுகள், இடமாற்றங்கள், வேலையில் வந்து முன்னேற்றம் இல்லாமல். ஆனால் இப்போ பெருசாக தெரியாது, இன்னும் 1 வருஷம் போகணும். கிட்டத்தட்ட விரய சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்குண்டான வேலை நடந்துட்டுருக்கும். இப்போது ஒரு நண்பர்கள் வந்து சேர ஆரம்பிப்பாங்க, அப்படி இல்லை ஒரு பழைய நண்பர்கள் அவங்க ஏதோ ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். நல்ல ஒரு நட்பு ரீதியாக அப்படியே போயிட்டே இருக்கும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அந்த நட்பு ரீதியாக போகக்கூடிய அவங்க வார்த்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த வார்த்தை செய்ய முடியாமல் போயிடும். அது இன்னொரு 6 மாதம் கிட்டத்தட்ட அது மாதிரி போயிட்டு அந்த நட்பு உடைய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நட்புக்கு வந்து அஷ்டம சனி, 7 சனி, அப்படி இல்லை சனி தசை, சனி புத்தி ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உடையும். அதுமாரி பிரச்சனைகள் வந்து அது உடையும். அதாவது உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைனா மட்டும், தசாபுத்தி சரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்பு வட்டாரத்தில் இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்டதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தவறான தொடர்புகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறான தொடர்புகள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப டீப்பாக போகும். தவறான தொடர்புகள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த சந்திர தசையில் 41 வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். சந்திர தசை அதாவது அஸ்வினி பரணிக்கும் இது மாதிரியான தொடர்புகள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லாவே போகும் விரை சனியில். ஆனால் ஜென்ம சனி வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய உலகமே வேறு. அது நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. லவ் இருக்குது, அதை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் முயற்சி பண்ணலாம். திருமணம் ஆகிப்போச்சு, திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது தீரும், கண்டிப்பாக தீரும்.
ஏழரை சனிக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்துனாக்கா இப்போ ஏழரை சனி வரும்போது சேர்த்து வச்சிரும். நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அது மாதிரி வந்துடும். ஒற்றுமையாக இருக்கிறவங்கள பிரித்து விட்டுருமானாலும் சொல்ல முடியாது, அது மாதிரியும் சொல்ல முடியாது, அது மாதிரி நெகட்டிவாக சொல்ல முடியாது. ஒற்றுமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலிமையாக இருக்கும், 2ஆம் இடம் வலிமையாக இருக்கும், அது மாதிரி இருக்கும். இதே மாதிரி 4ஆம் இடம் ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், 4ஆம் அதிபதி தசை தான். இந்த 4ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்துச்சு. இப்போ குரு வந்து உச்சமாக இருப்பாருங்க, ஆனால் வக்கரமாயிருக்கூடாது. உச்சமாகி வக்கரமானாக்கா நீச பலனை கொடுத்துரும். அது மாதிரி யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தார்னாக்கா வேலையில் பிரச்சனையே வராது உங்களுக்கு. நல்ல ஒரு வேலை, ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கிடச்சி நல்ல ஒரு டாப் லெவலுக்கு போயிடுவீங்க, அது மாதிரி கொடுத்துரும். 4ஆம் இடம் சரியில்லைன்னா தான் வேலையில் பிரச்சனை வைக்கும். ஆனால் அது மாதிரி நெகட்டிவாக நம்ம சொல்ல தேவையில்லை, மற்றபடி வேலையில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி தசை தான் ராசிக்கு. 4க்குடையவன் தசை நடத்துது அப்படின்னாவே அந்த நட்சத்திராதிபதி மட்டும் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வராது, செய்கிற தொழிலில் பிரச்சனை வராது. அதே மாதிரி இப்போ 31 வயசுக்கு மேலே 41 வரைக்கும் இருக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ சனி பயிற்சியாச்சு, இந்த சந்திர தசைக்கு சனி பகவானுடைய பயிற்சி ஆகும்போது இப்போ வந்து மீனராசியில் இருக்கார். பார்வை வந்து 3ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு, 7ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 10ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை. இந்த 3 இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி ஒன்று கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லைனாக்கா இதுக்கப்புறம் கடன் வாங்குவீங்க, அப்படி இல்லைனாக்கா கடன் கொடுப்பீங்க. ஏதோ ஒன்று உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கனாக்கா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லை நல்லா வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ கடன் கொடுத்துருப்பீங்க, யாருக்காது கொடுத்தது லாக் ஆகிடும், வாங்கினது கொடுக்க முடியாது, அது மாதிரி பண்ணி விட்ரும். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கலங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் கொடுக்காதீங்க, பணம் கொடுத்து உதவாதீங்க, பணம் ரொம்ப கவனமாக இருங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு கேட்டு வாங்கிடுங்க. கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாக்கா கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அந்த இடத்துங்களில் சனி இது மாதிரி சனி பகவான் பயிற்சியாகும்போது பார்வைப்படக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய்க்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா அந்த செவ்வாய் லக்ன யோகராக இருந்தால் யோகத்தை கொடுத்துரும், பணம் வந்துடும். இந்த டைம் எங்கேயோ கொடுத்து வச்சுருப்பீங்க, இது வரைக்கும் வரல, இது வரைக்கும் 7.5 சனி வந்துச்சு வரல, ராகு கேது பயிற்சிக்கு பிறகும் வரல, குரு பயிற்சி ஆனது இப்பவும் பணம் வரல, இப்போ பணம் வருமானா தாராளமாக வரும். சனி பயிற்சி அன்றைக்கே வரும்னு சொல்ல முடியாது. அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல வலுவான செவ்வாயாக இருக்கணும், உங்கள் லக்ன யோக செவ்வாயாக இருக்கணும். அதாவது ராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகராக இருந்தால், லக்னத்துக்கு 6, 8, 12 இல்லாமல் இருந்தால் அவர் சனி பார்க்கக்கூடிய இடங்களில் இப்போ பணம் வரும். அப்படியே உள்டாவாக நடக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன் பணம் வாங்கினா கொடுக்க முடியாது, கொடுத்தா வராதுன்னு சொன்னேன். இப்போ கொடுக்க மாட்டீங்க, ஏற்கனவே கொடுத்த பணம் இந்த டைமில் வரும். திடீர் பண வரவு, திடீர் சொத்து வரவு, இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி வீடு கட்டுறது, இது மாதிரி வந்துடும். ஒரு சிலது வந்து என்னென்னா செவ்வாய் அங்கே உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருக்கிறாரா அப்படின்னு மட்டும் பார்க்கணும். என்னென்னா செவ்வாய் அங்கே உங்கள் லக்னத்துக்கு சனி பார்க்கக்கூடிய இடங்களில் யோகராக இருக்கிறாரான்னு பார்க்கணும். யோகராக இருந்தால் அந்த செவ்வாய் பகவான் வரவு, பண வரவு, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி இப்போயே கட்டிங்களானாக்கா கிட்டத்தட்ட இந்த சனி பேச்சுக்குள்ளே கட்டி முடிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவயோகராக இருந்தால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசளவில் நிறைய பாதிப்புகள் உண்டாகும், நண்பர்கள் வட்டாரத்தில் அப்படி வந்துடும். மற்றபடி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சந்திர பகவான், அவரே தசை நடத்துகிறார். நட்சத்திரம் கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்துச்சுனாக்கா வேலையில் பிரச்சனை வராது. எந்த வயது காலகட்டத்தில் உடனே வேலை கிடைச்சிரும், வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், வேலை இருக்குது அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும், அது மாதிரி வந்துடும். இப்போ இந்த தசை சரியில்லை, ஆனால் உங்கள் லக்னம் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுபகிரகங்கள், சுபகிரக பார்வை இருந்துச்சுனாலும் வேலையில் பிரச்சனை வராது, தொழிலில் பிரச்சனை வராது, நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சந்திர தசையில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுங்க. சந்திர தசையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். இந்த குரு ராகு கேது அப்படிங்கிறது விரயத்தில் சனி பகவான் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.